ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறைக்கு கீழ புதுசா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி, அதுல இணையவழி கடன் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலியமா என்னென்ன லோன் நம்மனால அப்ளை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிரஸ்லா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அங்க ஃபீஸ் உங்களால பே பண்ண முடியாம பாத்தீங்கன்னா சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்டே நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறைக்கு கீழ சொசைட்டிக்கு கீழ நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா லோன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. எஜுகேஷன் லோனுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்டோட நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களே உங்க மொபைல் போன் மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா ஏன் நம்ம சேனல் இந்த எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்காகவே பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கைட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. யூடியூப் அப்படிங்கிறது அந்த அளவு யூடியூப் இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து ஷேர் பண்றதுக்கு ஒரு சேனல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நாங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கூட்டுறவுத்துறைக்கு கீழ பாத்தீங்கன்னா ரன் ஆகக்கூடிய ஒரு இணைய வழி விண்ணப்ப கடன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் முதல்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விண்ணப்பம் அப்படிங்கிறது மூலியமா நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மீன் வளர்ப்பு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு சொந்த ஒரு மூலதனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கூட்டுறவுத்துறைக்கு கீழ கடன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அது மட்டும் இல்லாம கால்நடை பராமரிப்புக்கு பாத்தீங்கன்னா லோன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி இதர விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த டேபை நம்ம கிளிக் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம ஆன்லைன்லயே மொபைல் போன் மூலியமா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ ஒரு ஹாப்பியான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் இப்பதான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கூட்டுறவுத்துறை மூலியமா ஒரு லோன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நேரடியா அந்த பேங்க்ல போயிட்டு அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழ மெம்பரா இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. பட் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆல். நீங்க ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான டைரக்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கு முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்ப்போம். கண்டிப்பா யார் பேர்ல அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய போட்டோ சிக்னேச்சர், ஷூரிட்டி கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஷூரிட்டியோட ஆதார் கார்டு, அவங்க போட்டோ சிக்னேச்சர், அதுக்கப்புறம் அப்ளிகண்டோடைய எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ரேஷன் கார்டு, பேன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா பேன் கார்டு, இது எல்லாத்தையுமே முதல்ல கையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க கூட்டுறவு சொசைட்டிக்கு நீங்க கீழே நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்ல பேங்க்ல அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சங்கம் அப்படிங்கிறது வேற, வங்கி அப்படிங்கிறது வேற. மேபி உங்களுடைய பேரண்ட் சைட்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க், இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மதுரைனா மதுரை கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வங்கி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சங்கத்துல நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பேரண்ட் சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொசைட்டி அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சொசைட்டி டீடைல்ஸ் அப்படிங்கறது கேக்குறாங்க. நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தை செலக்ட் பண்ண உடனே நீங்க எந்த பிளாக்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பிளாக் கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொசைட்டியோட டைப் கேக்குறாங்க. இப்ப உங்க தாலுகால எத்தனை சொசைட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா
செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகண்டோட டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க. உங்களுடைய இனிஷியல் என்ன அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. உங்க இனிஷியல் வந்து கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து கேக்குறாங்க. உங்க நேமை கரெக்ட்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அப்படின்னா உங்க கணவருடைய பேர் வந்து கேக்குறாங்க. மேபி நீங்க வந்து மேரேஜ் ஆன உமனா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் தான் கொடுக்கணும். மேரேஜ் ஆகாத ஆண்கள் பெண்களா இருந்தீங்கன்னா ஃபாதர் நேம் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா கொடுங்க. உங்களுடைய ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. உங்க ஏஜ் கரெக்ட்டா கொடுங்க. அதே மாதிரி ஜெண்டர் அப்படிங்கிறது நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கரெக்ட்டா கொடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. அதை நீங்க பிஜினா பிஜி கொடுங்க, யூஜினா யூஜின்னு கொடுங்க. இல்ல வந்து நீங்க கம்மியா தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மெத்தடே நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இது ஹையா படிச்சவங்களுக்கு தான் லோன் கொடுப்போம், லோவா படிச்சவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறது எதுவுமே அவங்க வந்து சொல்லல. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பெர்சன் தான் சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் வந்து கேக்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் அனதர் மொபைல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா பேரண்ட் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி தொழில் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க அப்ளிகன்ட் வந்து என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க வந்து உங்களுடைய ஆக்குபேஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். மேபி நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸ்டூடண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் மாத வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. கரெக்ட்டான உங்களோட இன்கம் குடுங்க. அப்படி உங்களுக்கு இன்கம் வரல அப்படின்னா, இந்த இடத்துல இன்கம் இல்ல அப்படிங்கிறத நீங்க வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பான் கார்டு வச்சிருந்தீங்கன்னா குடுங்க. கம்பல்சரியா பான் நம்பர் வந்து குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க ரேஷன் கார்டு, உங்க ஃபேமிலி கார்டோட டைப் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கார்டுக்கு உங்க ரேஷன் கார்ட கையில எடுத்து பார்க்கும்போது கீழ உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு கோட் பாக்ஸ் மாரி போட்டு பிஹெச்ஹெச்சா, என்பிஹெச்ஹெச்சா இல்ல பிஹெச்ல ஏஏஒய்யான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பிஹெச்ஹெச் அப்படின்னா வந்து பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறது அர்த்தம். என்பிஹெச்ஹெச் அப்படின்னா வந்து நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏஏஒய் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான கார்டு தான் வந்து ஏஏஒய் அப்படிங்கிற இந்த டைப் ஆஃப் கார்டு. மோஸ்ட்லி இது மூணுல ஏதாச்சும் ஒன்னாதான் உங்க கார்டா வந்து இருக்கும். இந்த போலீஸ் கார்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபாதர் வந்து போலீஸா இருக்காங்கன்னா போலீஸ் கார்டா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா பண்டகமில்லா கார்டு அப்படின்னா நோ கமிட்டிஸ் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுல உங்களுடைய கார்டு டைப் வந்து என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து கேக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து 333 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் அப்படியே நீங்க பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆதாரம் அப்படிங்கிற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி உங்க கையில இருக்கு அப்படின்னா கொடுங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து இருக்காது. இல்லாத பட்சத்துல நீங்க வந்து தேவையில்லை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஆதாரத்துக்கு இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதம் என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ண தேவையில்லை. எந்தெந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணா போதுமானது. இப்போ லோனோட டீடைல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ லோன் நீங்க வாங்குறதுக்கான பேங்க் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த கூடிய கோஆபரேட்டிவ் கிரெடிட் பேங்க் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளை அப்படிங்கிற இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து கரெக்டா நம்ம இந்த இடத்துல பார்த்து வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, கடன் கோரும் தொகை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எஜுகேஷனுக்காக தான் இது வந்து நம்ம அப்ளை பண்றோம். எஜுகேஷன் லோன் பர்பஸ்க்காக. சோ நீங்க வந்து உங்களுடைய அந்த 3 இயர்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரி ஃபீஸோட அந்த ரெசிப்ட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரக்சர்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 5 lakhs அப்படிங்கறத நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே. 5 lakhs என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரீசன்க்காக வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்க வந்து கேக்குறீங்க அப்படிங்கறதுனால எஜுகேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடன் வகை, டைப் ஆஃப் லோன் என்ன டைப்ல நீங்க வந்து லோன் வந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மகளிர் குழு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு லோன் கொடுப்பாங்க, ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க, தாட்கோ லோன் கொடுப்பாங்க, டான்ஜின்கோ லோன் கொடுக்குறாங்க, உமன்ஸ் அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் லோன் கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் என்டர்பிரனருக்கு லோன் கொடுக்குறாங்க, ஜுவல் லோன் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷனல் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெர்சனல் லோன் ஃபார் மெம்பர்ஸ்க்கு, அதாவது இந்த கூட்டுறவு சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா பெர்சனல் லோன் ஃபார் மெம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் லோன் கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான லோன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனுமே லோன் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை பத்தி தான் ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது கம்பல்சரியா நம்ம எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பேங்கோட மேனேஜருக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம திட்டத்தை பத்தி நம்மளுடைய ப்ராஜெக்ட் மேபி நீங்க வந்து பிசினஸ் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் பத்தி இந்த ஷார்ட்டா எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல எஜுகேஷன்ங்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. நீங்க வந்து பிஎஸ்சியில் இந்த ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கேன், இந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஃபீஸ் வந்து 1 இயருக்கு இவ்வளவு தேவைப்படுது, பட் அப்படிங்கிற பட்சத்தில் லோனுக்கு நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு
கேப்ஷன் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், டிக்ளரேஷன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூரிட்டி டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க. ஷூரிட்டி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோனுங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஷூரிட்டி டீடைல்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஆட் பண்ண தேவையில்லை. மேபி ஆட் பண்றது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஷூரிட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பிணையதாரர் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுடைய பேரண்டாவை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட பிரதர் சிஸ்டரை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க 2 ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தாலும் ஆட் ஷூரிட்டி கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ளிகண்டோட அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நிரந்தர பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோர் நம்பர் வந்து கேக்குறாங்க. டோர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி நீங்க எந்த வில்லேஜ்ல இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் நேம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த தாலுகாவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பின்கோடு வந்து கேக்குறாங்க. உங்களுடைய பின்கோடு நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டோடைய பட்டாச்சிட்டை வந்து கேட்பாங்க. பட்டாச்சிட்டாவை ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓனா ப்ரூஃபா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்க எந்த இடத்துல 50 கேபிக்குள்ள நீங்க வந்து ஜேபிஜி ஃபார்மேட்லயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்ககிட்ட வந்து பட்டாச்சிட்டா இல்ல அப்படின்னா உங்க சர்வே நம்பர் வச்சு ஆன்லைன்லயே நீங்க வந்து ஆன்லைன் சீட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைன் சீட்டெல்லாம் டவுன்லோட் பண்றதுன்னு பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ஸ்ல வந்து பிளேலிஸ்ட்ல பட்டாச்சிட்டா அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேண்டோட போட்டோ டீடைல் அப்படிங்கறதுல வந்து போட்டோ 50 கேபிக்குள்ள நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேண்டோட சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து சிக்னேச்சர் போட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனைத்தும் உண்மைத்தன்மைக்கு நான் சான்றிதழ் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன். இப்போ ஆஃப்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து சிக்னேச்சர் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க வந்து சிக்னேச்சர் பண்றதுக்காக இந்த டேப் வந்து கிளிக் பண்றீங்க. இது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேங்கோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படுது, உண்மையாவே உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்படுதா அப்படிங்கிற உங்க பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வியூ பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லோன் வந்து ஜாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோன் ஜாங்ஷன் ஆகுறதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா ப்ராசஸ் பண்றீங்களோ ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எஜுகேஷன் லோனுக்கு உண்டான ப்ராசஸ். நம்ம டீம் சார்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பர்சனல் லோன், பிசினஸ் லோன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேங்க் செக்டர்ல உங்களுக்கு வந்து லோன்ஸ் தேவைப்படுது, கிரெடிட் கார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கஃபே இ சர்வீஸ் மூலமா வந்து இ சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுது, எஜுகேஷன் லோன் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து இன்ஸ்டாவுடைய ஹெல்ப் டெஸ்க் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏ டு இசட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணி உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.